சனாதனம் குறித்து கடந்த வருடம் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் அவர் மீது பாஜகவை சேர்ந்தவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதில் உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது, அதாவது அவர் பேசிய அந்த கருத்தைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும், அதே போல முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரியும் வழக்கறிஞர் ஜெகநாத் உள்ளிட்ட மூவர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவானது இன்று நீதிபதி வேலாயம் திரிவேதி மற்றும் பிரசன்னா பி வரலே ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் தாமா சேஷேஸ்வர் நாயுடு ஆஜரானார். அதாவது இந்த நீங்கள் வைத்த வாதங்களில் எந்த அடிப்படையும் இல்லை, அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த அடிப்படையான இதுவும் இல்லை என்று சொல்லிய நிலையில் அந்த உதயநிதி மீது அந்த நடவடிக்கை எடுக்க கூறி தாக்கல் செய்திருந்த மனுவை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியும், அதே போல உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சனும் ஆஜராகி வாதாடினர். இதன் பின்பாக இந்த வழக்கை, இந்த மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் அவர்கள் நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் மனுக்களை திரும்ப பெறுவதாக மனு தாக்கல் செய்த எதிர்த்தரப்பினர் கேட்டுக்கொண்டதால் இந்த வழக்கு தற்போது முடிக்க வேண்டிய